பிரைஸ் த லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த தெய்வீக சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையில பலப்பட, நாம் தைரியப்பட, நாம் பக்குவப்பட, நாம் உணர்த்தப்பட, நாம் நிலைப்பட கர்த்தரே நமக்கு ஆறுதலாய் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எந்த நேரத்துல என்ன விதமான காரியங்கள் நம்மை அழுத்தும் என்று நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல சரீரத்தினுடைய உபாதைகளா இருக்கலாம், சில நேரங்களில குடும்பத்தின் பிரச்சனைகளா இருக்கலாம், சில நேரங்களில நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு போகலாம், சில நேரங்கள்ல உடனிருந்தவர்களே நமக்கு துரோகம் செய்கிறவர்களா இருக்கலாம். சில நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு விரும்பாத காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும்போது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் நீங்க அனுமதிக்கிறீங்க? நம்மளோட வாழ்க்கையில இருதயம் நொறுக்கப்படும் போது வாழ்க்கையே ஒரு விரக்திக்குள்ளாக வருகிறது. எனவே இந்த நேரத்துல நீங்களும் அதை சந்திக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் அதை சந்திக்கிறேன். நாம எல்லாருமே வேதத்தை நம் கையில் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். எனவே நம்ம ஜெபம் பண்றதுனால நமக்கு பிரச்சனையே வராதுன்னு இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ள நல்ல வைராக்கியமா இருக்கிறதால எல்லாமே ஸ்மூத்தா இருக்குன்னு இல்லை. சில டஃப் டைம்ஸ், சில பர்சிக்யூஷன்ஸ், சில நமக்கு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ஸ், சில நேரங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்ம மேற்கொள்ள வரலாம். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் கண்ணீருந்தாங்க, இன்னும் கர்த்தருக்குள்ள இயேசு போதுமானவர் என்பதை இந்த பூமியில உறுதிப்படக்கூடியது எது தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில தனிமையில இருக்கும்போது, உடைக்கப்படுகின்ற நேரங்கள் வரும்போது. எனவே இந்த நேரத்துல எந்த சூழ்நிலையோடு இந்த நேரத்துல வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, தனிமையில் இருக்கிறீங்களோ, ஒருவேளை பலவீன படுக்கையில் இருக்கிறீங்களோ, சில நிந்தைக்குள்ளா இருக்கிறீங்களோ, கர்த்தர் பார்க்கிறார். இந்த நேரத்துல இந்த வார்த்தை உங்களுக்கான தேவனுடைய ஆறுதலாக, மருந்தாக வருகிறது. உங்களை ஆண்டவர் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வைத்திருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவனுக்குள் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய ஆறுதல் வரும். இது உலகத்தானு கிடையாதுங்க. தேவ ஆறுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமானது தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலம், தம்முடைய பிரசனத்தின் மூலம் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஆற்றி தேற்றி தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். எனவே எப்பெல்லாம் துயரம் வருதோ கூடவே ஆறுதலையும் கர்த்தர் பேக்கேஜா அனுப்புறார். ஸோ இந்த நேரத்துல எது வந்தாலும் சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, தேவனுக்குள்ள நிலைச்சிருங்க. உங்களுக்கு இந்த நாளிலே தேவ ஆறுதல் வரும். மனம் கலங்க வேண்டாம். எந்த இடத்துல உடைந்து போயிருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்க போதுமானவர். உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் தர போதுமானவர். இந்த நாளில இந்த வார்த்தையோடு கூட துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களுக்கான தேவ ஆறுதல் இந்த நேரத்துல வந்திருக்கிறது. விசுவாசிங்கள். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தை எங்களுக்கு பெரிய மருந்தா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல அப்பா, வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு ஆண்டவரே யாரெல்லாம் உடைந்த இருதயத்தோடு இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, மனுஷ முகத்தை பார்க்கிறான். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிறவங்க இந்த சத்தத்தை மட்டும் கேட்கலாம், ஆனா அவங்க இருதயத்தினுடைய காயங்கள், வேதனைகள், கண்ணீர்களை அறிந்திருக்கிறவர். ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தும்படி ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.